நம்ம ஊர்வசி மேம கண்டிப்பா வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஊர்வசி மேம் வந்துட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. நம்ம பாக்யராஜ் சார் தான் வந்துட்டு முந்தானை முடிச்சு அப்படிங்கிற ஒரு படத்துல வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஊர்வசி மேம் வந்துட்டு கமல்ஹாசன் சார் வந்துட்டு ஊர்வசி மேம்க்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஐடென்டிட்டியான ஒரு பேர் வச்சாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராட்சசி நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சாங்க. நம்ம ஊர்வசி மேம்க்கு வந்துட்டு 2000ல வந்துட்டு காதல் திருமணம் நடந்தது. யாருடன் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆக்டர், ஃபேமஸான ஆக்டர் மனோஜ் கே ஜெயன் அவங்களோட காதல் திருமணம் நடந்தது. ஸோ அவங்க லைஃப்ல வந்துட்டு இன்னொரு பெஸ்ட்டான மொமெண்ட்டா வந்துட்டு அவங்க லைஃப்ல ஒரு லக்ஷ்மி பிறந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தேஜ லக்ஷ்மி அவங்க லைஃப்ல வந்துட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்துட்டு லைக் பெஸ்ட்டா போகுமான்னு பார்த்தா அவங்க 2 பேருக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயி 2008ல அது டிவோர்ஸ் வரைக்கும் போய் அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதன் பிறகு இந்த சிச்சுவேஷன்ல அவங்க பொண்ணு வந்துட்டு மலையாளம் படத்துல வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. சுந்தரி யாயவல் ஸ்டெல்லான்ங்கிற ஒரு படத்துல. அதுவும் கதாநாயகியாக இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட பிரஸ் மீட்ல வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஒரு எமோஷனலான ஒரு டாக் குடுக்குறாங்க. லைக் அவங்களோட பொண்ணோட சக்ஸஸ பத்தி. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு கண் கலங்கி லைக் ஒரு மாரி ரொம்ப எமோஷனலா அவங்க பொண்ண பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருப்பாங்க. கண்டிப்பா அந்த பிரஸ் மீட்ட பார்க்கும்போது உங்களுக்குமே வந்துட்டு கண் கலங்கியிருக்கும்னு நம்புறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.